ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. வாவ்! வாட் எ எபிசோட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்படி சொல்றது? பிரைஸ்லெஸ் மூமெண்ட் அப்படின்ற மாரி நம்ம விஜய் ஒரு வார்த்தைய சொல்லிருப்பாரு. அந்த மாரி ஒரு ஒரு தருணம் அப்படி தான் சொல்லணும். காவேரி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு விஜய்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அ விஜய் வந்து லாயர்ட்ட பேசிட்டு இருக்காரு. லாயர்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே காவேரியோட கால பார்த்துட்டு கட் பண்ணிட்டு காவேரிக்கு கால் வராரு. "என்ன காவேரி கட் பண்ணிட்டு கால் வர்றதுக்குள்ள நீ கட் பண்ணி விட்டுட்ட. என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி. "இல்லங்க நீங்க லாயர்ட்ட பேசிட்டு இருப்பீங்க. அதனால தான்." அப்படின்ற மாரி காவேரி சொல்றாங்க. "ஆமா லாயர்ட்ட தான் பேசினேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருக்க சொல்றாரு." அப்படின்ற மாரி காவேரிட்ட வந்து சொல்றாரு. காவேரியால மறைக்க முடியல ஹாஸ்பிட்டல் வந்த விஷயத்த. வீட்ல இருக்கும்போது சொல்ல வேண்டாம் அப்படின்னு நெனச்சவங்க, ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சொல்லாம இருக்க முடியாம, "ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேங்க." அப்படிங்கிற மாரி காவேரி வந்து சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு சொன்ன உடனேவே, "என்னை பார்க்கணும்னு தானே சொன்னாங்க டாக்டர். என்கிட்ட நெறைய பேசணும்னு சொல்லி, நான் இல்லாம எப்படி? ஹாஸ்பிட்டலோட லொகேஷன் ஷேர் பண்ணு நான் வரேன்." அப்படின்ன உடனே, புருஷன் வந்து மாட்டிக்க கூடாதுன்ற எண்ணத்துல காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் லொகேஷன் ஷேர் பண்ணல. ஆனா, பொண்டாட்டி வந்து ஆசைப்படுறா, "நீங்க இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு." அப்படின்னு காவேரி சொன்னதே வந்து அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, நம்மள ரொம்ப மிஸ் பண்றா அப்படிங்கிறது. ஆம். ஒரு என்ன சொல்றது? ஒரு சடன் சர்ப்ரைஸ் தான் நம்ப காவேரிய பார்க்கறதுக்கு விஜய் வந்தது. அம் காவேரி வந்து எதிர்பார்க்கவே இல்ல. உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பிரெக்னன்சி லேடீஸ் எல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட இருக்கிறத பார்த்து. "நம்ப புருஷனும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே!" அப்படிங்கிற மாரி. "என்னங்க மேடம் உங்க கணவர் இன்னும் வரலையே உங்க ஹஸ்பண்ட் வரலையா இன்னைக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனுக்குன்ட்டு. கேட்ட உடனேவே, "நான் வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி, "இங்க இருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம விஜய். அதுலயும் டாக்டர் வந்து இவங்களோட சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டதுனால, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்கேனிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுமே, விஜய்யையும் உள்ள விட்டு. அ விஜய் வந்து அதுவும் இங்க விஜய் வந்த உடனேவே அந்த ஸ்மைல பார்க்கணுமே 2 பேரோட ஃபேஸ்லயும். அவ்ளோ அழகா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. விஜய் வந்து நம்ப பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் குடுக்க போறோம், நம்ம புள்ளைய பார்க்க போறோம்னு ஒரு ஹேப்பினஸ் அவரோட ஃபேஸ்ல. அதே மாரி குழந்தையோட அப்பா வந்தாச்சு, எஸ் என்னோட புருஷன் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திமிருத்தனமான ஒரு சந்தோஷம். அந்த கர்வம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? "வந்துட்டாருப்பா என் வீட்டுக்காரர்" அப்படிங்கிற மாரி. அப்படி ஒரு அந்த பொண்டாட்டிக்கே உரித்தான ஒரு சந்தோஷத்த அவங்க ஃபேஸ்ல ரொம்ப அழகா காமிச்சாங்க. "அப்பா! இவ்ளோ ரியலிஸ்டிக்கா நடிக்கிறீங்களேம்மா!" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட். வந்த உடனே காவேரிக்கு அந்த ஒரு சந்தோஷத்த பார்த்து நம்பளுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த ஹேண்ட் பேக்க வாங்கி சடனா ஷோல்டர்ல மாட்டிக்கிட்டு, "வா காவேரி போலாம்" அப்படின்னது. பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறிட்டீங்க விஜய் நீங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. உள்ள கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்றாங்க. நெறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாரு. டாக்டருக்கு எப்படி சொல்றது? காவேரிக்கே தெரியாத நெறைய விஷயங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி, நெறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டவுட் எல்லாம் கேட்டு டாக்டர் கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கிறாரு. ஆம் காவேரிக்கு நம்மளுக்கே தெரியாத நெறைய டவுட்லாம் இருக்கே அப்படிங்கிற மாரி. ப்ரமோல என்னவோ பெரிய பாப்பா மாரி அதாவது 9 மந்த்ஸ், 8 மந்த்ஸ் இருக்கிற பேபி மாரி காமிச்சாங்க. ஆனா சீரியல்ல அப்படி காட்டல. ப்ரமோக்காக அந்த மாரி காமிச்சாங்க போல இருக்கு. சீரியல்ல வந்து குட்டியா கேஷ்யூ நட் மாரி தான் இருக்கு. குட்டியூண்டா தான் காமிச்சாங்க. ரொம்ப அழகா அந்த ஸ்கேனிங்க வந்து காமிச்சாங்க. இங்க காவேரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்காக இவ்ளோ டவுட்ஸ் எல்லாம், இவ்ளோ இதெல்லாம் பேசிட்டு இருக்காரே அப்படிங்கிற மாதிரி, ஸ்கேன முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு, பையன் வேணும், பொண்ணு வேணும்னு அவங்களோட எப்பயும் போல ஆர்கியூமென்ட்டு. ஆனா காவேரி விஜய் பக்கம் போயாச்சு. பொண்ணே எனக்கு ஓகே தான். ஆனா பொண்ணு உங்களோட சாயல்ல தான் இருக்கணும். அந்த மாரி இருந்தா வீட்டுக்கு ரொம்ப நல்லதாம். அதுவும் அப்பாக்கு லக்கி சார்மா அப்படிங்கிற மாரிலாம் காவேரி சொன்னது. நெறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? பொண் குழந்தை பிறந்தா அப்பா மாரி இருக்கணும் அப்படின்ட்டு. அதுலயும் பொண் குழந்தை மோஸ்ட்டா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பாவோட ராசியோட தான் வரும். இது மோஸ்ட்டா எல்லாருக்கும் நடக்குமான்னு தெர்ல. என்னோட சர்க்கிள்ல நான் பார்த்த வரைக்கும் அந்த மாரி பார்த்துருக்கேன். ஏன்னா பொண் குழந்தைங்க மோஸ்ட்டா அவங்க அப்பாவோட ராசியோட இருக்கா மாதிரி. ரொம்ப அழகா பேசிட்டு நடந்து வர அந்த ஒரு தருணமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில வந்தா போலீஸ் நின்னுட்டுருக்காங்க. இங்க காவேரி வந்து "நீ ஐயப்பன் நிக்கிறாரு போயிரு, நான் இங்க கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பிடுறாரு. ஐயப்பன் கூட கார்ல ஏறி காவேரி போறாங்க. விஜய் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. "இல்லையே" அப்படின்ற மாரி போலீஸ். வீட்டுக்கு வராங்க. கங்காவோட குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸ்கேன் எடுத்தத பத்தி. காவேரி கிட்ட குமரன் சொல்றாரு. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அ 8வது வாரம் இன்னும் நல்லா கை, கால்லாம் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற மாரி பேச்சு போயிட்டு இருக்கு. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காவேரி உள்ள போறாங்க. ரொம்ப சூப்பரான, அழகான ஒரு எபிசோட். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே.